மனுஷனுடைய வழிகள். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய இருதயத்தில் நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். மனுஷன் முகத்தை பார்க்கும்போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தருக்கு மறைவான ரகசியம் எதுவுமே இல்லை. நம்முடைய செய்கைகளையும் பேச்சுக்களையும் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் யோசனையையும் அறிந்திருக்கிறார். கர்த்தரே வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அவர் தம்முடைய வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறார். எல்லா காரியங்களும் அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் இருக்கிறது. எல்லாவற்றின் காரணங்களையும் சூழ்நிலைகளையும் அவற்றின் விளைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வழிகளை காண்பது மாத்திரமல்ல, நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகளை நியாயம் தீர்க்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்போதும் நீதியாய் இருக்கும். கர்த்தர் மனுஷனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் செய்கையையும் கவனித்து பார்க்கிறார். அவர் அதை எப்படி சீர்தூக்கி பார்க்கிறார் என்று தெரியவில்லை. ஆனாலும் நம்முடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் நாம் கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருந்ததற்கு எடுத்துக்காட்டுக்கள்: காயின், பாபேல் கோபுரத்தை கட்டியவர்கள், சோதோமும் கொமோராவும், ஊசா, தாவீது, பாஷா, ஆகாப், பெல்ஷாத்சார், நாத்தான்வேல், 7 சபைகள்.